ஆரம்பிக்கலாங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ப்ராபபிலிட்டி ரோலிங் டூ டைஸ். டைஸ்னா என்ன? நம்ம ஊர்ல ஸ்னேக் அண்ட் லேடர், பரமபதம், லூடோ இதெல்லாம் விளையாடுறதுக்கு யூஸ் பண்ற டைஸ். ரெண்டு இருக்கனால டைஸ்ன்னு சொல்றாங்க. ஒன்னு இருந்தா டைன்னு சொல்லுவாங்க. இந்த கொஸ்டின் என்னன்னா 10th மேக்ஸ்ல நமக்கு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ சம் கிரேட்டர் than 9. அதாவது ரெண்டு டைஸை நம்ம ரோல் பண்ணும் போது அதனுடைய டோட்டல் சம் 9 விட கிரேட்டரா இருக்கணுமா? அப்படி இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ கொஸ்டினை மறுபடியும் படிக்கிறேன். 2 dice are rolled together. Find the probability of getting a sum greater than 9. அப்படின்னா 10, 11, 12 இதுதான் நமக்கான ஃபேவரபிள் அவுட்கம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி டைஸ்னா என்ன, டைனா என்ன, ஒரு டைல எத்தனை ஃபேஸஸ் இருக்கும்? ஒரு டைல 6 ஃபேஸஸ் இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6 இந்த மாதிரி 6 நம்பர்ஸ், 6 டாட்ஸ், மேக்ஸிமம் 6 டாட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ரெண்டு டைஸை நீங்கள் ரோல் பண்ணும் போது இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36 அவுட்கம்ஸ் இருக்குது. ஏன்னா இதுல ஒரு டைல 1 விழுகலாம், இன்னொரு டைல 2 விழுகலாம். அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 6x6 36 காம்பினேஷன்ஸ் இருக்குது. அது என்னன்றதையும் உங்களுக்கு ஒரு டேபிள்ல காமிக்கிறேன், உங்களுக்கு புரியுற மாதிரி. ஸோ இப்போ ரெட் டை அண்ட் ஒயிட் டை, ரெண்டு கலர் டை இருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஓகே, ஸோ அந்த ரெட்டோட அவுட்கம்ஸ் எல்லாம் ரெட் கலர்லயே இங்கே பிராக்கெட்ல போட்டிருக்கேன். அண்ட் ஒயிட் டையோடது இந்த இடத்துல பிளாக்ல மார்க் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதுல எல்லா காம்பினேஷன்ஸும் இருக்கு. கிட்டத்தட்ட 36 காம்பினேஷன்ஸ்ல இந்த டை ரோல் பண்ணா நமக்கு டிஃப்ரெண்ட் அவுட்புட் கிடைக்கும். அண்ட் இதுல கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா டோட்டல் சம் பார்த்தீங்கன்னா 9க்கு மேல இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் கேட்டாங்க. ஸோ 9க்கு மேல என்ன இருக்கு? 10, 11 அண்ட் 12 அதுதான் மேக்சிமமா வர முடியும். அதாவது ஒரு டைல 6, இன்னொரு டைலையும் 6, அதுதான் மேக்சிமம். ஸோ இதே டேபிளோட ஒரு டிஃப்ரெண்ட் ரெப்ரசன்டேஷன் தான் இந்த டயக்ராம். ஒன்றும் பார்த்து பயப்பட வேணாம். ஓகே, இது டோட்டல் காமிக்கிற ஒரு சார்ட். ஒரு டைல 1 விழுகுது, இன்னொரு டைலையும் 1 விழுகுது அப்படின்னா டோட்டல் 2. ஓகே, ஒரு டைல 2 விழுகுது, இன்னொரு டைல 1 விழுகுது அப்படின்னா டோட்டல் 3. அதே மாதிரி இது உல்டாவாகவும் இருக்கலாம். இந்த டைல 1, அந்த டைல 2 விழுந்தாலும் டோட்டல் 3 தான். அது மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸை இங்க டேபிள்லையும் கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி ஒரு டயக்ராம்லையும் கொடுத்துருக்கோம். இந்த டயக்ராம்ல டோட்டல் மட்டும்தான் இருக்கு நமக்கு. ஸோ இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு, புரியல அப்படின்னா இதே கூட பார்த்துக்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா டோட்டல் 9 விட ஜாஸ்தி வேணும் நமக்கு. ஓகே, ஸோ 9 விட ஜாஸ்தி வேணும்னா அது ஒன்றுத்துல 4, இன்னொன்னுத்துல 6, இல்ல 5, 5, இல்ல 6, 4 இது எல்லாமே 10 டோட்டல் வருது. கரெக்டா? இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 10 வரணும் அப்படின்னா ஒரு டைல 6, இல்ல இன்னொரு டைல 4, இல்ல அந்த ஃபர்ஸ்ட் டைல 4, செகண்ட் டைல 6, இல்ல ரெண்டுத்துலயுமே 5, 5 இப்படி வந்துச்சுன்னா டோட்டல் 10 வரும். ஸோ 10 வர்றதுக்கு உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி 11 வர்றதுக்கு உங்களுக்கு 2 காம்பினேஷன் இருக்கு. ஒன்னுத்துல 6, இன்னொன்னுத்துல 5, இன்னொன்னுத்துல 5, இன்னொன்னுத்துல 6 எப்படி வேணாலும் வரலாம், மாத்தி மாத்தி வரலாம். ஃபர்ஸ்ட் டைல 6, இங்க ஃபர்ஸ்ட் டைல 5 வந்திருக்கு. ஸோ எனிவே இட்ஸ் டோட்டல் 11. அதே மாதிரி ரெண்டு டைலையுமே 6 விழுகுது அப்படின்னா 12. ரொம்ப லக்கி இல்லையா? ரொம்ப ரேரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எனிவே நம்ம பார்ப்போம். எனிவே நம்மளோட கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா டோட்டல் சம் ரெண்டு டையை ரோல் பண்ணும்போது டோட்டல் சம் கிரேட்டர் than 9 வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, அதுதான் கேள்வி. 9 இன்க்ளூட் பண்ணல அவங்க. 10, 11, 12 வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, அதுதான் கேள்வி. ஸோ to get a sum greater than 9, the possible sums are 10, 11 and 12. அதுதான் நம்ம டேபிள்ல பார்த்தோம். அண்ட் 10, 11, 12 வரதுக்கு எத்தனை கேசஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றதையும் பார்த்தோம். அதை மறுபடியும் இங்க புரியுற மாதிரி எழுதியிருக்கோம். நம்மளோட ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் 10க்கு 4,6 இருக்கலாம், 5,5 இருக்கலாம், இல்ல 6,4 இருக்கலாம். இந்த மாதிரி 3 கேசஸ் இருக்கு.
அதாவது ஃபர்ஸ்ட் டை வந்து 4 ஆகவும் செகண்ட் டை வந்து 6 ஆகவும் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் டோட்டல் 10. ரெண்டு டையுமே 5 5 இருந்தாலும் டோட்டல் 10. ஒரு டை 6 ஆகவும் ஒரு டை 4 ஆகவும் இருந்துச்சுன்னா அதுவும் டோட்டல் 10 தான். கிட்டத்தட்ட இந்த ஃபர்ஸ்ட் இது மாதிரி தான், ஆனா இங்க வந்து அப்படியே உல்டாவா இருக்குது. ஸோ டோட்டலா 3 கேசஸ் இருக்கு 10க்கு. அதே மாதிரி 11க்கு பார்த்தீங்கன்னா 5,6 6,5 இது மாதிரி 2 கேஸ் இருக்குது. 12க்கு பார்த்தீங்கன்னா ஒரே கேஸ் தான், ரெண்டுத்துலையுமே 6 6 விழுகணும். ரொம்ப லக்கியா இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி விழுந்துச்சுன்னா அது வந்து 12 வரும். ஸோ இந்த ஃபேவரபிள் அவுட்கம்ஸை நம்ம ஆட் பண்றோம். 3 + 2 + 1 அது வந்து 6, ரைட்டா? ஸோ 6 தான் வந்து நம்மளோட ஃபேவரபிள் அவுட்கம், அதாவது டோட்டல் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். ஸோ நமக்கு ப்ராபபிலிட்டி ஃபார்முலா தெரியும், போன எக்ஸாம்பிள்லேயே பார்த்தோம், மறுபடியும் பார்க்குறோம். போன இதில் ஒரு கார்ட் டெக் வச்சு நம்ம பார்த்துருந்தோம், இந்த எக்ஸாம்பிளில் டைஸ் வச்சு பார்க்குறோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் அதோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் பை டோட்டல் அவுட்கம்ஸ். நம்மளோட இந்த செனாரியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேவரபிள் அவுட்கம் வந்து 6 கேசஸ் இருக்கு. 3 + 2 + 1னால 6 கேஸ், அதனால 6 போட்டுட்டோம். அண்ட் டோட்டல் அவுட்கம்ஸ் பார்த்தீங்கன்னா 36 காம்பினேஷன்ஸ் இருக்கு அப்படின்றதையும் நம்ம காமிச்சோம் முதல்லயே. 6 × 6 6 ஃபேஸஸ் இருக்கனால ஒரு டைக்கும் 6 ஃபேஸ் இருக்கனால 6 × 6 36 காம்பினேஷன்ஸையும் நம்ம இந்த டேபிளில் சொன்னோம். அண்ட் அதோட டிஃப்ரெண்ட் டோட்டல் வர்றதுக்கான ஒரு சார்ட்டையும் நம்ம பார்த்தோம். ஸோ மறுபடியும் ஃபார்முலாக்கு போகிறோம். ஃபேவரபிள் அவுட்கம் வந்து 6 which is நம்ம இங்கே கால்குலேட் பண்ணது, அண்ட் டிவைடட் பை டோட்டல் அவுட்கம்ஸ். டோட்டல் அவுட்கம்ஸ் வந்து 36 காம்பினேஷன்ஸ். ஸோ 6/36 நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணோம், மேலையும் கீழையும் 6ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1/6 கிடைக்கும், which is 16.67%. பர்சன்ட்டுக்கு கால்குலேட் பண்ணிட்டாங்க. ஓகே, ப்ராபபிலிட்டி எப்பயுமே பார்த்தீங்கன்னா 0 to 1 தான் வரும், ரைட்? ஸோ அதை வந்து நம்ம 100%ஆல் மல்டிப்ளை பண்ணி நம்ம வந்து பர்சன்டேஜில் சொல்கிறோம் அப்படின்னா 16.67% ப்ராபபிலிட்டி ஆர் த சான்ஸ் இஸ் தேர் டு கெட் அ சம் ஆஃப் 9, சம் ஆஃப் greater than 9 when rolling 2 dice. ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டி எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது லாஸ்ட் டைமே நம்ம பார்த்தோம். ஸோ இங்கே ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ஸில் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது, போர்ட் கேம் விளையாடும் போது, லூடோ, மோனோபொலி ஆர் கேம்பிளிங், கேசினோ ஸ்ட்ராட்டஜிஸில், ஸ்போர்ட்ஸ் அனலிட்டிக்ஸில், டெசிஷன் மேக்கிங் இன் பிஸ்னஸ், இதில் எல்லாம் ப்ராபபிலிட்டி யூஸ் ஆகுது. ஸோ இப்போ நம்மளோட சம்மரி, we found that the probability of getting a sum greater than 9 is 1/6, which is 16.67%. okay, sum greater than 9, 9 included கிடையாது. ஸோ 9 விட்டுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 10, 11 and 12 இதுதான் 3 டிஃப்ரெண்ட், அதாவது 9 விட கிரேட்டரா வர நம்பர்ஸ் இதுதான். அது வர்றதுக்கான கேசஸ் தான் நம்ம வந்து இங்கே பார்த்தோம். 2 டைஸ் வச்சு 3 கேசஸ் இருக்குது. 10 வரதுக்கு, 11 வரதுக்கு 2 கேசஸ் இருக்கு, 12 வரதுக்கு ஒரு கேஸ் இருந்துச்சு. இதை மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம், we got 6, and 6 by total outcomes 36. அது பண்ணும்போது நமக்கு 1/6 வந்து which is 16.67% கிடைச்சது. இதுதான் அதனுடைய ஆன்சர். ஸோ நீங்க என்ன பண்ணலாம், what is the probability of getting a sum less than 5? 5 விட கம்மியா வர்றதுக்கு, 5 வந்து இன்க்ளூசிவ் கிடையாது. ஓகே, ஸோ டோட்டல் வந்து 0லேருந்து ஆரம்பிக்க முடியாது, ரைட்டா? ஸோ டோட்டல் வந்து மினிமம் 1 1 வந்து வந்துருச்சுனாலே 2 வந்துடும் டோட்டல். ஸோ மினிமமே 2ல இருந்து தான் வருது டோட்டல். ஓகே, ஸோ 2 3 4 வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, இதுதான் வந்து அந்த கேள்வி, இந்த சம்மரியில் இருக்கிற கேள்வி. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ சம் லெஸ் தேன் 5? ஸோ உங்கள் ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணுங்க, நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தேங்க்யூ, பாய்.